பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனிமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலை வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த கொலையை தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் குற்ற கும்பலைச் சேர்ந்த கொஹல் பத்தர பத்மி, பட்டுவத்தை சாமரு மற்றும் ஜோட் பிரியந்த ஆகியோர் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது துபாய் மற்றும் பிரான்சில் மறைந்து வாழ்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் போசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு கனிமுல்ல சஞ்சீவவை பாதுகாக்க 12 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கடமையில் இருந்துள்ளனர். தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நீதிமன்ற வளாகத்துக்குள் இதுபோன்ற துப்பாக்கிச் சூடு நடந்ததா என ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்கவிடம் பலதரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீதிமன்றத்துக்குள் நுழையும் அனைத்து நபர்களும் கடுமையாக சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் எனவும், ஆனால் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் கூறப்பட்டது. இந்த குறைபாட்டை பயன்படுத்திக் கொண்டு கொலையாளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.